ஒரு சிறுவனுடைய கதையை பார்க்க போகிறோம். சிறுவனுடைய கதையா? ஆமாம். சின்னஞ்சிறுவனாக இருந்து இறைவனுடைய பெரும் பதத்தை அடைந்தவனான ஒரு சிறுவனுடைய கதை. இந்த சிறுவன் அப்பாவின் மடியில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இவனுடைய தாய் தந்தைக்கு மூத்ததாரம், இளையதாரம் இன்னொருத்தி உண்டு. அந்த இளையதாரத்திற்கும் ஒரு மகன் உண்டு. எப்போதும் அப்பாவினுடைய மடியில் இளையதாரத்தின் மகன்தான் அமர்ந்திருப்பான். மூத்ததாரத்திற்கு எந்த மரியாதையும் அந்த அரண்மனையில் இல்லை. இத்தனைக்கும் அப்பா பெரிய அரசர். அம்மா ஒரு ஓரமாக இருப்பாள். எதை பற்றியும் அவள் யாரிடத்திலேயும் புகார் சொல்ல மாட்டாள். நீ ஒதுங்கி இருந்து விடு என்று இவனுக்கு கூட அறிவுரை சொல்லுவாள். இருந்தாலும் சின்ன பையன்தானே, அப்பாவின் மடியில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு நாள் ஓடி போய் தம்பி அப்பாவின் மடியில் அமர்ந்திருக்காத நேரத்தில் தான் ஏறினான். அதற்குள் எங்கே இருந்தோ அந்த சித்தி வந்து விட்டாள். இவனை பிடித்து இழுத்து தள்ளி, அப்பாவின் மடியில் உட்காருவதற்கு உனக்கு தகுதி இல்லை. அரசருடைய மடியில் நீ உட்கார வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்திலாவது என்னுடைய மகனாக பிறந்தால் உனக்கு அந்த தகுதி என்று அடித்து விரட்டினாள். அழுது கொண்டே அம்மாவிடத்தில் வந்தான். அம்மா சொன்னாள், இந்த பிறவியில் நீ இதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அடுத்த பிறவியில் சித்தி சொன்னதை போல நீ அவளுடைய மகனாக பிறந்தால் உனக்கு நன்மைகள் கிடைக்கலாம். அப்பா, என்னுடைய மகனாக பிறந்து விட்டாய், உனக்கு எதுவும் கிடைக்காது. அன்றெல்லாம் அழுதான். என்ன செய்வது என்று புரியவில்லை. அடுத்த நாள் காலையில் அம்மாவிடத்தில் கேட்டான். அம்மா, நான் அப்பாவினுடைய மடியில் உட்கார வேண்டும் என்றால் தவம் செய்தால் கிடைக்குமா என்றான். தவம் செய்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களப்பா, நீ வேண்டுமானால் முயற்சி செய் என்று அம்மா சொல்லிவிட்டாள். எப்படி அம்மா தவம் செய்வது? எனக்கு வழி தெரியாதப்பா என்றாள். யாரிடத்தில் கேட்கலாம் என்று புறப்பட்டு ஏதாவது மகான்கள், தவசிகள், துறவிகள் எதிரில் வந்தால் அவர்களிடத்தில் கேட்கலாம் என்று சற்று தூரம் போனான். எதேச்சையாக திரிலோக சஞ்சாரியான நாரதர் வந்தார். அவனுக்கு நாரதர் என்று தெரியும். அப்பாவின் அரண்மனைக்கு அவர் வருவதை எப்போதாவது பார்த்திருக்கிறான். அவரிடத்தில் நமஸ்காரம் செய்து, நான் தவம் செய்ய போக வேண்டும், வழி சொல்லுங்கள் என்றான். அவர் சிரித்தார். உன்னை போல சிறு பிள்ளைக்கு தவம் செய்வது சாத்தியமா என்ன? அதெல்லாம் நடக்காது, போ என்றார். இல்லை, சொல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப அவன் கேட்க, சரி, இவ்வளவு அடம் பிடிக்கிறான், பிடிவாதம் பிடிக்கிறான், சொல்லுவோம் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு போய்விட்டார். அவர் சொன்னது போல காட்டுக்கு போனான். என்ன சொன்னார்? மனத்தில் ஒரே சிந்தனையாக கடவுளையே நினைத்து கடவுள் பெயரையே ஓதிக்கொண்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீ உன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு தியானம் செய்தால் அதுதான் தவம் என்று சொல்லிவிட்டார். போய் காட்டில் நின்றான். ஏதாவது சாப்பிடலாம், காய்கனிகளை சாப்பிடலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் காய்கனிகளை நிறைய சாப்பிட்டால் கவனம் அதில் போகும் இல்லையா? காயை தேட வேண்டும், கனியை தேட வேண்டும். வேண்டாம், ஏதாவது ஒரு கனி கீழே விழுந்தால் அதை சாப்பிடலாம் என்று நினைத்து கொண்டு மரத்தடியில் நின்று தவம் செய்ய ஆரம்பித்தான். முதல் மாசம் தவம் செய்கிறான். அவன் எப்படி தவம் செய்கிறான் என்பதை மகான்கள் பார்த்து கொண்டிருந்து சொன்னார்கள். திஸ்ராத்ராந்தே திஸ்ராத்ராந்தே. அவன் சாப்பிட்டான். ஒருவேளை சாப்பிட்டான். 3 நாட்களுக்கு ஒரு முறை ஒருவேளை சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டான்? ஜம்பு பதர அசனக. ஏதாவது ஒரு பழம், நாவல் பழமோ அல்லது பதரி பழமோ, ஏதோ ஒரு பழம் விழும். அந்த பழத்தை 3 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு 3 முறை இல்லை, 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதம் அப்படித்தான் அவன் தவம் செய்தான். அடுத்த மாதம் வந்தது, த்விதீயம் மாசம். ஷஷ்டே 6 நாட்களுக்கு ஒரு முறை
இப்போது பழம் சாப்பிடவில்லை, காய் கனி சாப்பிடவில்லை. அங்கே இருந்த சருகுகள், இலைகள், திருணம், திருணம் ஆதிபி, பர்ணம், திருணம் ஆதிபி, புல். அந்த புல் கீற்றை எடுத்து 6 நாட்களுக்கு ஒரு முறை அவன் சாப்பிட்டான். அடுத்த மாதம் 3வது மாதம் வந்தது. திருத்தீயம் மாசம். இப்போது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை எண்ணி பாருங்கள். 3 நாட்களுக்கு ஒரு முறை, 6 நாட்களுக்கு ஒரு முறை, 3ஆம் மாதம் வந்துவிட்டது. 9 நாட்களுக்கு ஒரு முறை. நவமே நவமே. எதை சாப்பிடுவது? காய்கனி இல்லை. அதே போல திருணம், அந்த புல் கீற்று, பத்திரம், பர்ணம், கீழே விழுந்த சருகு இல்லை. எதை சாப்பிட்டான் தெரியுமா? நவமே நவமே. அப்பக்ஷோ, தண்ணீரை சற்று எடுத்து அருந்தினான். 3ஆம் மாதம் அவனுடைய தவம். 9 நாட்களுக்கு ஒரு முறை சற்றே நீர் அருந்தினான். இப்போது 4ஆம் மாதம் வந்தது. சதுர்த்தம் மாசம். இந்த 4ஆம் மாதம் என்ன செய்தான்? துவாதசே துவாதசே. அப்பக்ஷோ இல்லை, வாயுபக்ஷோ. 4ஆம் மாதம் 12 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் அருந்துவதை நிறுத்திவிட்டான். 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை சற்றே குடித்தான். காற்றை குடிப்பது என்று சொல்லுவோமே, அந்த காற்றை அப்படி உள் இழுத்து கொண்டான். வாயுபக்ஷோ. மற்ற நேரங்களில் என்ன செய்தான் என்றால் ஜிதஸ்வாசோ, தன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி காற்றை 12 நாட்களுக்கு ஒரு முறை இழுத்தான். 5ஆம் மாதம் வந்தது. பஞ்சம மாசம். அந்த 5ஆம் மாதம் அந்த காற்றை உள்ளே இழுப்பதையும் நிறுத்திவிட்டான். முழுக்க 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 தன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தினான். பூர்ணஜித சுவாசக. பூர்ணமாக தன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். காற்றை உள் இழுப்பது என்பது சுவாசம்தானே. அந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். உள்ளுக்குள்ளே தன்னுடைய நெஞ்சத்திலே மகாவிஷ்ணுவை வைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறானே, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல். மகாவிஷ்ணு அவனுக்குள்ளே இருக்கிறார். இவன் காற்றை உள்ளிழுக்கவில்லை. மகாவிஷ்ணு சலனமே இல்லாமல், காற்றே இல்லாமல் இருக்கிறார். மகாவிஷ்ணுவுக்குள்ளே யார் இருக்கிறார்கள்? 14 லோகமும். அப்போது இந்த 14 லோகத்தில் இருப்பவர்களுக்கும் மூச்சு முட்டியது. ஏனென்றால் காற்று இல்லை. இவன் காற்றை உள்ளிழுக்கவில்லை. விஷ்ணு காற்று இல்லாமல் இருக்கிறார். அவருக்குள்ளே இருப்பவர்கள் தவித்தார்கள். மூச்சு முட்டியது. தேவர்கள் ஓடினார்களாம். தயவு செய்து அவனுக்கு கொடுத்து விடுங்கள், என்ன கேட்கிறானோ அதை. ஏனென்றால் எங்களால் மூச்சு விட முடியவில்லை. இப்படி தவம் செய்தவன் யார் தெரியுமா? துருவபதம் என்கிற அந்த நிலையை அடைந்தானே, அந்த துருவன்தான். இன்றைக்கும் கூட போல் ஸ்டார் என்று அவனைத்தானே அழைக்கிறோம். எப்படி இது சாத்தியம் என்றால், அவனுடைய அந்த விடாமுயற்சி, அவனுடைய ஒருமுகப்பட்ட சிந்தனை. பக்தி எதை வேண்டுமானாலும் சாதிக்கும் என்று சொல்கிறோம் இல்லையா? பக்தி எப்போது எதை வேண்டுமானாலும் சாதிக்கும்? ஒருமுகமாக அந்த இறைவனை நினைக்கும் போதும், வேறு எந்த சிந்தனையிலேயும் கவரப்படாமல் இதுதான் என்று விடாமுயற்சியோடு செய்யும் போதும் தான். விடாமுயற்சிதான் பக்தி, பக்திதான் விடாமுயற்சி. வாருங்கள், தொடர்ந்து சிந்திக்கலாம்.